வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பின்குறிப்பு சேனல்ல பேச போற விஷயம் மல்டிவர்ஸ். மார்வெல்ல பார்க்குற மல்டிவர்ஸ் கான்செப்ட் சீன் மாதிரி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல்ஸ்ல போற மாதிரி, டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன்ஸை நம்ம பார்க்குற மாதிரி, இதே கான்செப்டை தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நம்மளோட புராணாஸ்ல, நம்மளோட லிட்ரேச்சர்ல மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற நிறைய சேக்ரெடான ஸ்கிரிப்ட்ஸ்ல இந்த கான்செப்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மகாபாரதம் தெரியும். மகாபாரதத்துல ஒரு எண்டிங் இருக்கு. அது என்னன்னா, பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நம்மளோட சில ஸ்கிரிப்ட்ல குறிப்பிட்டது என்னன்னா, ஒரு லோகத்துல, அதாவது ஒரு யூனிவர்ஸ்ல இல்ல டிஃப்ரெண்ட் வேர்ல்டுல கிருஷ்ணர் போருக்கு கொஞ்சம் லேட்டா வந்தனால பாண்டவர்கள் தோத்துட்டாங்க. இது ஒரு ஆல்டர்னேட் எண்டிங். எல்லா ஸ்கிரிப்ட்லயும் இந்த மாதிரி எண்டிங் இருக்குன்னு நான் சொல்லல. இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு இடத்துல, சில இடத்துல இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஹிண்ட் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ், டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் இருக்குங்கிறதுக்கான. மகாபாரதத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் எடுக்கிற சீன் ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு பெரிய, அவர் ரொம்ப பெரிய ரூபம் எடுக்கிற சீன் மட்டும் இல்லை. அதுல சோல்ஜர்ஸ் பிறக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க, இன்னும் சில சோல்ஜர்ஸ் பிறக்கவே இல்லை. இந்த மாதிரி பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே ஒரே சீரீஸ்ல ஒரே டைம்ல அவருக்கு தெரியுது. ஸோ இதுல பல ரியாலிட்டிஸை சேம் டைம்ல இருக்கிற ஒரு பீயிங் இன்னொரு பீயிங்க்கு காட்டுற சீன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமாயணம்ல டைம் ஸ்பீட் டிஃபரன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஹனுமான் லங்காக்கு போகும்போது அங்க டைமோட ஸ்பீடே வேற மாதிரி இருந்துச்சு. இத டைம் டைல்யூஷன் கான்செப்ட் நம்ம இப்ப சொல்றோம். ஆனா அப்பவே புராணத்துல இதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. அதே மாதிரி அர்ஜுனா இந்திரலோகத்துக்கு போனப்ப அங்க அவர் பல வருஷம் இருந்ததா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதே நம்ம பூலோகம், நம்ம மனித லோகத்துக்கு அவர் திருப்பி வரப்ப சில மாதங்கள் மட்டுமே முடிஞ்சிருக்கு. ஸோ வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி டைம் ஓடுதுங்கிறதுக்கான ஹிண்ட் அண்ட் ப்ரூஃப் இதுதான். இங்க இன்டர்ஸ்டெல்லார் படம் பாத்தீங்கன்னா அங்க மேத்யூ, அதாவது ஹீரோ, அவர் வேற ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு திருப்பி மேல வரப்ப இங்க கீழே 3 hours இருக்கும், மேல 27 years கிட்ட முடிஞ்சிருக்கும். ஸோ அங்க டைம் டிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கு. அந்த கான்செப்டை புராணாஸ்ல நம்ம ஆல்ரெடியே எழுதி வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். புத்திசம்ல பாத்தீங்கன்னா ட்ரிக்லியோ கோசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு யூனிவர்ஸ் 1000 வேர்ல்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 1000 யூனிவர்ஸ் ஒரு கிளஸ்டர். அந்த மாதிரி ஒரு 1000 கிளஸ்டர் ஒரு மெகா யூனிவர்ஸ். ஒரு மாதிரியான என்லெஸ் லேயர்ஸ் ஆஃப் வேர்ல்டு இதுல போய்கிட்டே இருக்கு. நார்ஸ் மித்தாலஜி பாத்தீங்கன்னா, நார்ஸ் மித்தாலஜி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் மார்வல்ஸ் நிறைய பாக்குறோம். அதுல தார் நார்ஸ் காட், காட் ஆஃப் தண்டர். நார்ஸ் மித்தாலஜில நம்ம கேள்விப்பட்ட டேர்ம்ஸ் படத்துல என்னன்னா ஆஸ்காட், மிட்காட், இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி 9 realms இருக்கு, 9 வேர்ல்ட்ஸ் இருக்கு, 9 ஸ்டெப்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ், 9 லேயர்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இருக்கு. இதை டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே நம்ம கான்செப்ட்ல லோகம்னு சொல்லுவோம். 14 லோகம், பாதாள லோகம், பூலோகம், அந்த மாதிரி சொர்க்கலோகம், அந்த மாதிரி 14 லோகங்கள் இருக்கு. மாயன் சிவிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்கைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாயன் சீக்ரெட் டெக்ஸ்ட்ல 13 ஸ்கைஸ், 9 அண்டர் வேர்ல்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கு. இவங்களோட கேலண்டர் சிஸ்டம் கூட மல்டிபிள் டைம் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா மெனி மேன்ஷன் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ்ன்னு ஒரு வேர்ஸ் இருக்கு. இது சில ஸ்காலர்ஸ் பல வேர்ல்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐ மீன் மல்டிவர்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சயின்ஸோட கனெக்ஷன் பாத்தீங்கன்னா மெனி வேர்ல்டு தியரி. 1950ல ஹியூக் எவர்டன் சொல்றவரு மெனி வேர்ல்டு தியரின்னு ஒரு கான்செப்டை காயின் பண்றாரு. ஒரு டிசிஷன் எடுத்தா வேற வேற யூனிவர்ஸ்ல இன்னொரு டிசிஷன் நடக்கும். நம்ம புராணங்கள்ல கூட ஆல்டர்னேட் எண்டிங் நான் சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் லோகா சொல்லியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க லெஃப்ட்ல போகணும்னு நினைக்கிறது ஒரு யூனிவர்ஸ்ல நடந்திருக்கும், ரைட்ல போகணும்னு நினைக்கிறது இன்னொரு யூனிவர்ஸ்ல நடந்திருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட், நம்மளோட சிங்கிள் டிசிஷன் ஸ்பிளிட் இன்டு மல்டிபிள் யூனிவர்ஸ், மல்டிபிள் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இவர் சொல்றாரு. ஸ்ட்ரிங் தியரி பாத்தீங்கன்னா அதுல 10 to 11 டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மல்டிபிள் டைமென்ஷன் கூட பாக்குறது லோகம் தான். பழைய லோகம், பல லோகங்கள் அப்படிங்கிற நம்ம சொல்றோம்ல, பாதாள லோகம், பூலோகம், சொர்க்கலோகம், 14 லோகங்கள் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்களும் அதே தான் 10 to 11 டைமென்ஷன்ஸ் சொல்றாங்க. கோயின்சிடன்ஸா இல்ல இது நம்மளோட லாஸ்ட் சயின்ஸா? இதுதான் நம்ம யோசிக்கணும். புராணங்கள்ல, புத்திசம்ல, நார்ஸ்ல, மாயன்ல, பைபிள்ல எல்லாம் பல வேர்ல்டு, பல டைம்லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் பின்குறிப்பு சேனல்ல நான் உங்களுக்கு புராணங்கள்ல இருக்கிற டைம் டிராவல் கான்செப்டை பத்தி கண்டிப்பா சொல்றேன்.